வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுகளுடைய முடிவுகளை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வந்திருக்கு. ஸோ டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்டை பற்றின அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ டெட்டுடைய ரிசல்ட்டு என்ன ஆயிற்று? எல்லாருமே ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க டெட் தேர்வுகளுடைய முடிவுகளில். ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விதமான கருத்து கணிப்புகளை நம்மளால் சொல்ல முடியுங்க. எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு உண்டான எதிர்பார்க்கக்கூடிய தேதி ஜனவரி 5. டிஆர்பி ஹெல்ப்லைன் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஜனவரி 5 திங்கட்கிழமை டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தான் தவிர இது நேரடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்கு. ஸோ நிச்சயம் பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆக ரெடியாக இருக்குது. ஸோ டெட்டு 2025 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்குறோங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மதிப்பெண்கள், கருணை மதிப்பெண்கள், ஏன்னா டெட் தேர்வு பொறுத்தவரை கருணை மதிப்பெண்கள் கண்டிப்பாக எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. எதுக்காக இந்த கருணை மதிப்பெண்களை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு பேப்பர் 2ல் 145 கொஷின்கள் தவறு அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் எத்தனை கொஷின் தவறுன்றது, உண்மையான தவறுன்றது ஆசிரியர் தேர்வு வரை இன்னும் டிக்ளேர் பண்ணலை. இருந்தாலும் அதில் ஒரு 10 மதிப்பெண்களாவது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதிகபட்சம் 3 மதிப்பெண்கள்லேருந்து குறைந்தபட்சம் 3 மதிப்பெண்கள்லேருந்து அதிகபட்சம் 10 மதிப்பெண்கள் வர தவறான கேள்விகளுக்கு கருணை மதிப்பெண்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் மார்க்கு கண்டிப்பாக 3 to 10 மார்க் வரைக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறதா தகவல்கள் இருக்குது. ஸோ நிச்சயமாக அந்த கிரேஸ் மார்க்கு நிறைய பீப்புள்ஸுக்கு ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுங்க. ஸோ அந்த கிரேஸ் மதிப்பெண்களும் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க 50% மற்ற மாநிலங்களை போல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆசிரியர்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு பகுதியளவு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றது மற்ற மாநிலங்களை போல கொண்டு வரத்துக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் முயற்சிட்டு இருக்குங்க. தற்பொழுதைய நிலை பார்த்தீங்கன்னா 55%, 82 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்குது. இதை மாற்றி 75 மார்க் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதற்குண்டான அப்டேட்டை நம்ம நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதுதான் தற்பொழுதைய நிலவரம். இது குறித்து அரசு இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ எதிர்காலத்தில் நாம் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய மதிப்பெண்களுடைய குறைப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எதிர்காலத்தில் இருக்குது. நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.